உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து கவலைப்படாதே. பிரபஞ்சம் சொல்லும் ஆழமான செய்தி. இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொருவரும் ஒரு நாள் அனுபவிக்கும் ஒரு உண்மை என்னவென்றால், நம்முடன் இருந்தவர்கள் ஒரு நாள் நம்மை விட்டு செல்வார்கள். அது நண்பராக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம். சில நேரங்களில் நம் கனவுகளே கூட நம்மை விட்டு விலகிச் செல்லும். அப்போது மனம் என்ன செய்கிறது? நான் என்ன தவறு செய்தேன்? அவர் அல்லது அவள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்? என்னை கைவிட்டார்களே என்று 1000 கேள்விகளால் நம்மையே தண்டிக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில்தான் பிரபஞ்சம் மெதுவாக, அமைதியாக, ஆனால் ஆழமாக ஒரு செய்தி சொல்லுகிறது. உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து கவலைப்படாதே. 1. எல்லாவற்றிற்கும் ஒரு கால எல்லை உண்டு. பிரபஞ்சத்தின் முதல் விதி மாற்றம், சேஞ்ச். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமல்ல. பகல் இரவாக மாறுகிறது, மழை வெயிலாக மாறுகிறது, குழந்தை முதியவராக மாறுகிறது. அதேபோல் ஒரு காலத்தில் உன் வாழ்க்கையில் முக்கியமானவராக இருந்தவர் மற்றொரு காலத்தில் தேவையற்றவராக மாறலாம். அது அவர்களின் குற்றமல்ல, உன்னுடைய குற்றமும் அல்ல. அது காலத்தின் இயல்பு. 2. சிலர் உன் பயணத்திற்கான பாடங்கள். பிரபஞ்சம் உன் வாழ்க்கையில் சிலரை அனுப்புகிறது. அவர்கள் உன்னுடன் நிரந்தரமாக இருக்க அல்ல, உனக்கு ஒரு பாடம் சொல்ல மட்டுமே. நம்பிக்கை கற்றுக் கொடுக்க, பொறுமை கற்றுக் கொடுக்க, வலி என்ன என்பதை உணர்த்த, உன்னை நீயே மதிக்க கற்றுக் கொடுக்க. பாடம் முடிந்ததும் அந்த நபர் அமைதியாக உன் வாழ்க்கை புத்தகத்தின் ஒரு பக்கமாக மாறிவிடுகிறார். புத்தகம் தொடர வேண்டும் என்பதற்காக அந்த பக்கம் திருப்பப்பட வேண்டியதுதான். 3. உன்னை விட்டுச் சென்றவர் உன் மதிப்பை அறியாதவர். ஒரு உண்மை கசப்பாக இருந்தாலும் உன்னை விட்டுச் சென்றவர் உன் மதிப்பை முழுமையாக உணரவில்லை. உன்னை உண்மையாக மதிப்பவன் உன் குறைகளோடு சேர்த்தே உன்னை ஏற்றுக்கொள்வான். உன் அமைதியையும் உன் போராட்டத்தையும் புரிந்து கொள்வான். யார் உன்னை விட்டு சென்றார்களோ அவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையற்றவர்கள் அல்ல என்று பிரபஞ்சமே முடிவு செய்திருக்கிறது. 4. பிரபஞ்சம் காலி இடத்தை வெறுமனே விடாது. பிரபஞ்சத்தின் அழகான விதி ஒன்று உண்டு. வெற்றிடம் நீடிக்காது. ஒரு கதவு மூடப்பட்டால் அதற்கு பின்னால் இன்னொரு கதவு திறக்கப்படும். உன்னை விட்டு ஒருவர் சென்றால் அந்த இடத்தில் இன்னும் நல்ல மனிதர், இன்னும் ஆழமான புரிதல் அல்லது நீயே நீயாக மாறும் வளர்ச்சி நிச்சயம் வரும். ஆனால் நீ பழைய கதவை பார்த்து கொண்டே நின்றால் புதிய கதவை கவனிக்க முடியாது. 5. வலி உன்னை உடைக்க அல்ல, உருவாக்க. உன்னை விட்டு சென்றவர்களின் நினைவு உன்னை உடைத்தது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது உன்னை உருவாக்குகிறது. நீ வலுவாக மாறுகிறாய், தனியாக நிற்க கற்றுக்கொள்கிறாய், உன் மதிப்பை நீயே உணர ஆரம்பிக்கிறாய். பிரபஞ்சம் சொல்கிறது, உன்னை விட்டு சென்றவர்கள் உன் எதிரிகள் அல்ல, உன் மாற்றத்தின் காரணிகள். 6. விடுவித்தல், அதாவது லெட்டிங் கோ என்பது ஆன்மீக சக்தி. யாரையும் பிடித்துக்கொண்டு அவர்களின் நினைவில் மூழ்கி உன் இன்றைய வாழ்க்கையை இழப்பது உனக்கு நீயே செய்யும் அநியாயம். பிரபஞ்சம் மெதுவாக சொல்கிறது, அவர்களை ஆசீர்வதித்துவிடு, உன் பாதையை நீ தொடரு. 7. அமைதி வந்த நாள்தான் உண்மையான வெற்றி. ஒரு நாள் நீ நினைத்து பார்ப்பாய், ஒரு காலத்தில் இவர்களுக்காக நான் அழுதேனே என்று. அன்று வலி இருக்காது, கோபம் இருக்காது, ஏமாற்றம் இருக்காது, அமைதி மட்டும் இருக்கும். அந்த அமைதிதான் பிரபஞ்சம் உனக்கு தரும் மிகப்பெரிய பரிசு. 8. பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்னவென்றால், உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து கவலைப்படாதே. அவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தவரை அவர்களின் பங்கு முடிந்துவிட்டது. இப்போது உன் வாழ்க்கை புதிய உயரத்திற்கு செல்ல தயாராகிறது. நீ தனியாக இல்லை, நீ தோற்று போகவில்லை, நீ தள்ளப்படவில்லை, நீ உயர்த்தப்படுகிறாய். மேலும் பிரபஞ்சம் சொல்லும் கூற்று என்னவென்றால், உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து கவலைப்படாதே என்ற சொற்றொடர் ஒரு மேற்பரப்பு ஆறுதல் மட்டுமல்ல, இது பிரபஞ்சமே நமக்கு முன்மாதிரியாக வைக்கும் ஒரு அடிப்படை சட்டமும்
பரிணாம வளர்ச்சியின் அடையாளமும் ஆகும். பிரபஞ்சம் சொல்லும் இந்த செய்தியை ஆழமாக புரிந்து கொள்ள நாம் அதன் பரிணாம வரலாற்றையே திரும்பி பார்க்க வேண்டும். பிரபஞ்சமே தொடர்ந்து விட்டு செல்கிறது, மாற்றமே நிலையானது. பிரபஞ்சம் தன் 13.8 பில்லியன் ஆண்டுகால யாத்திரையில் எந்த ஒரு நிலையையும் என்றென்றும் கட்டிப்பிடிக்கவில்லை. அது தொடர்ந்து முறிந்து மாறி புதுப்பிக்கப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் சிந்தித்தால் நட்சத்திரங்களின் இறப்பே புது வாழ்வின் அடித்தளம். ஒரு மாபெரும் நட்சத்திரம் அதன் இறுதி நாட்களில் சூப்பர்னோவா என்ற மகா வெடிப்பில் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது. அந்த வெடிப்பில் அது தனது உள்ளீட்டிலிருந்து உருவாக்கிய கார்பன், ஆக்சிஜன், இரும்பு, தங்கம் மற்றும் அனைத்து கனிமங்களையும் விண்வெளியில் சிதறடிக்கிறது. அந்த நட்சத்திரம் விட்டு சென்ற இடத்தில்தான் அந்த கனிமப் பொடிகள் புதிய நட்சத்திரங்கள், கிரகங்கள் மற்றும் இறுதியில் செடி, விலங்கு மற்றும் மனிதனாக உருவாகின்றன. நமது சொந்த உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவின் அடிப்படை கூறுகளும் ஹைட்ரஜன் தவிர ஒரு இறந்த நட்சத்திரத்தின் உள்ளே இருந்தே உருவாக்கப்பட்டவை. எனவே நம்மை விட்டு சென்றவர் என்பது உண்மையில் முற்றிலுமாக விலகிவிடுவதில்லை. அவர் ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்றமடைகிறார். அதே பிரபஞ்ச வட்டத்தின் ஒரு பகுதியாகி அதன் தொடர்ச்சியான படைப்பில் கலந்து கொள்கிறார். பிரபஞ்சம் நமக்கு சொல்வது இதுதான்: நான் என் பழைய வடிவத்தை கட்டிப்பிடிக்க முயலவில்லை, அதை விடுவித்து அதன் சாரத்தை கொண்டு புதியதை படைக்கிறேன். வானியற்பியல் காட்சியில் பிரிவு என்பதே ஒரு மாயை. நமது மனித அனுபவத்தில் யாரோ புறப்பட்டுச் செல்வதை பிரிவு என்று கருதுகிறோம். ஆனால் பிரபஞ்சத்தின் துண்டு துண்டான துணிகளில் இணைக்கும் வலைப்பின்னலை காண்கிறோம். ஈர்ப்பு விசை என்பது வெறும் ஒரு சக்தி மட்டுமல்ல, இது வெளியிலுள்ள அனைத்தையும் ஒரு கண்ணியமான வலையில் பின்னும் தூது செலுத்தும் ஒரு தொடர்பு. சூரியன் 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் அதன் ஈர்ப்பு விசை நம்மை ஒரு கண்ணியத்தில் பிணைத்து சுற்றுப்பாதையில் வைத்திருக்கிறது. நம்மை விட்டு சென்றவர்களுடனான நமது உணர்வு, நினைவு, கற்றல் ஆகியவற்றின் பிணைப்புகள் அத்தகையதொரு ஆற்றல் வலையின் மெய்யியல் வடிவமாகும். அவை இயற்பியல் தொலைவால் அருந்து விடுவதில்லை. மேலும் ஒளியின் வரம்புக்குட்பட்ட வேகம் நமக்கு ஒரு சுவாரஸ்யமான பார்வையை தருகிறது. நாம் வானத்தை நோக்கும்போது தொலைதூர நட்சத்திரங்களின் ஒளி ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு புறப்பட்டதை இப்போது காண்கிறோம். அந்த நட்சத்திரங்கள் இப்போது அழிந்திருந்தாலும் அவற்றின் ஒளி இன்னும் நம்முடன் உள்ளது. அதேபோல நம்மை விட்டு சென்றவர்களுடன் கழித்த நேரங்கள், பகிர்ந்த உரையாடல்கள், கேட்ட சிரிப்புகள் அனைத்தும் நமது மனத்தின் வானத்தில் ஒளியின் வேகத்தில் பயணித்து இன்னும் நமக்கு சுடும் புலப்படும். அவர்கள் இல்லாத இடத்தில் இல்லை, அவர்கள் நேரத்தின் ஒரு வெவ்வேறு அடுக்கில் தொடர்ந்து உள்ளனர். இயற்கையின் சுழற்சி, விடுதல் என்பது மீள் உருவாக்கம். பூமியில் பருவங்கள் மாற்றமடைவதை கவனியுங்கள். இலையுதிர் காலம் என்பது ஒரு பெரிய விடுதலை. மரங்கள் தங்கள் இலைகளை விட்டுச் செல்கின்றன. அந்த இலைகள் சரிந்து சிதைந்து மட்கி மண்ணாக மாறி அதே மரத்திற்கு அல்லது புதிய தாவரங்களுக்கு ஊட்டச்சத்தாக மாறுகின்றன. மரம் அந்த இலைகளை இழப்பதால் தான் குளிர்காலத்தை தாங்கி வசந்த காலத்தில் புதிய மலர்ச்சிக்கு தயாராக முடியும். இதேபோல ஆற்றின் ஓட்டம். ஆறு கரையோரத்தை விட்டு செல்லாதென்றால் அது சேரும் சகதியுமான நீர்நிலையாக ஆகி வாழ்வை தாங்க முடியாது. ஆனால் அது தொடர்ந்து கரையை விட்டு சென்று புதிய பாதைகளை உருவாக்கியதால் தான் அது தூய்மையாகவும் உயிர்ச்சத்து நிறைந்ததாகவும் இருக்கிறது. பிரபஞ்சம் நமக்கு சொல்கிறது, சூழ்நிலைகள், உறவுகள், கட்டங்கள் என்பவை ஆற்றின் ஓட்டம் போன்றவை. அவற்றை கட்டிப்பிடிப்பது நிலைத்தன்மையை உருவாக்குவதில்லை, சீழ்பிடித்த நீரை உருவாக்குகிறது. விடுவிப்பதுதான் புதிய வாழ்வின் இடத்தை உருவாக்குகிறது. நமது சொந்த வடிவமும் மாறுகிறது. உயிரணுக்களின் யாத்திரை. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடியும் நம்மை விட்டு செல்கிறோம். நமது உடலில் உள்ள உயிரணுக்கள் தொடர்ந்து இறந்து புதியனவாக மாற்றப்படுகின்றன. தோல் உயிரணுக்கள் சிந்தப்படுகின்றன. இரத்த சிவப்பணுக்கள் 3 மாதங்களில் முழுமையாக புதுப்பிக்கப்படுகின்றன. 70 வரை நாம் ஒரு விதத்தில் நேற்றிருந்த அந்த நபர் அல்ல. நமது சிந்தனைகள், நம்பிக்கைகள், அறிவு ஆகியவையும் மாறுகின்றன. குழந்தை பருவ நம்பிக்கைகள் இளைஞனாகும்போது விட்டுச் செல்லப்படுகின்றன. இந்த தொடர்ச்சியான விடுதலையும் மறு உருவாக்கமும் தான் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. எனவே ஒரு உறவு அல்லது ஒரு நபர் நமது தற்போதைய வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வது இந்த இயற்கையான பரிணாம வளர்ச்சியின் ஒரு பகுதிதான். அந்த மாற்றத்தை எதிர்த்து நிற்பது ஆற்றின் ஓட்டத்தை எதிர்த்து நீந்துவது போலாம். பிரபஞ்சம் சொல்வது, நீயும் மாறுகிறாய். நீ யார் என்பதின் வரையறை உன்னிடம் இப்போது யார் உள்ளனர் என்பதில் மட்டுமே அடங்கிவிடக்கூடாது.
நீ எதை தாங்கிச் செல்கிறாய், எதை விட்டுச் செல்கிறாய், எதை புதுப்பிக்கிறாய் என்பதிலும் அடங்கும். வெற்றிடமே படைப்பின் அறை. குவாண்டம் இயற்பியலின் பார்வை. குவாண்டம் இயற்பியலின் கூற்றுப்படி முற்றிலும் வெற்றிடம் என்பது உண்மையில் வெறுமையானது அல்ல. அது ஆற்றலின் ஒரு நிலைப்பாடாகும். அங்கு துகள்களும் எதிர்த்துகள்களும் தற்காலிகமாக தோன்றி மறைந்து கொண்டே இருக்கின்றன. இந்த மாயத் துகள்கள் பிரபஞ்சத்தின் அடிப்படை நெகிழ்வுத்தன்மையையும் படைப்பாற்றலையும் காட்டுகின்றன. வெற்றிடம் விண்வெளி என்றால் ஒன்று இல்லாத இடம் அல்ல. மாறாக எதுவும் இல்லாதது போல தோன்றும் இடத்தில் கூட எல்லாம் உருவாகும் சாத்தியம் நிறைந்துள்ளது. நமது வாழ்க்கையில் ஏற்படும் வெறுமை அல்லது விட்டுச்செல்வு என்று நமக்கு தோன்றும் காலங்கள் அந்த குவாண்டம் வெற்றிடம் போன்றவை. அந்த வெறுமை என்பது முடிவு அல்ல, மாறாக புதிய சாத்தியங்கள், புதிய யோசனைகள், புதிய தொடக்கங்கள் தோன்றுவதற்கான கர்ப்பகமாக அல்லது விதைக்கருவாக இருக்கும் இடம். பிரபஞ்சம் சொல்வது, நீ வெறுமையைக் கண்டு அஞ்சாதே. என் மிகப்பெரிய படைப்புகள் கூட வெறுமையிலிருந்தே தொடங்கின. அந்த இடத்தை நிரப்ப நீ அவசரப்படாதே. அது நிரம்புவதற்கான சக்தி உனக்குள்ளேயே உள்ளது. முடிவின் இடத்தில் தொடக்கத்தை காணும் பிரபஞ்ச நோக்கம். பிரபஞ்சம் எப்போதுமே முன்னோக்கி பயணிக்கிறது. அதன் விரிவாக்கம் அதற்கு அடையாளம். ஒரு அணுவெடிப்பிலிருந்து தொடங்கி அது நட்சத்திரங்கள், கிரகங்கள், காளான்கள், மீன்கள், இறகுகள், மனித மூளை என படிப்படியாக சிக்கலான அமைப்புகளை உருவாக்கியது. ஒவ்வொரு கட்டமும் முந்தைய கட்டத்தை விட்டு சென்றது, ஆனால் அதன் அடிப்படையிலேயே கட்டி எழுப்பப்பட்டது. நமது தனிப்பட்ட வாழ்வில் ஒரு அத்தியாயம் முடிவடைவதும் புதிய ஒன்று தொடங்குவதும் இந்த பிரபஞ்ச விதியின் ஒரு பிரதிபலிப்பே. பிரபஞ்சம் நமக்கு சொல்வது, நீயும் முன்னோக்கி பயணிக்கிறாய். உன் பார்வையை நேற்றையிலிருந்து இன்றுக்கு, இன்றிலிருந்து நாளைக்கு மாற்று. நான் உன்னை ஒரு குறிப்பிட்ட நபரோ அல்லது நிலையோ இல்லாமல் செய்யவில்லை. மாறாக அவர்களுடன் நீ பெற்ற அனுபவத்தின் சாரத்தை எடுத்துக்கொண்டு அதை வைத்து உன்னை மேம்படுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன். பிரபஞ்சத்தின் ஒலியில் கேட்கும் ஆறுதல். எனவே உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து கவலைப்படாதே என்பது ஒரு செயலற்ற ஏக்கமல்ல. இது ஒரு ஆழமான செயலில் உள்ள படைப்பாற்றல் நிறைந்த நிலையை நோக்கிய அழைப்பாகும். இது பிரபஞ்சத்தின் செயல்முறையை புரிந்து கொண்டு அதனுடன் இசைந்து நடப்பதை குறிக்கிறது. நினைவுகளை ஒரு நட்சத்திரத்தின் ஒளியாக கருதுங்கள். அவை தொலைவில் இருந்தாலும் உங்கள் உள்வானத்தை ஒளிர வைக்கட்டும், சூடேற்றட்டும். ஆனால் அந்த ஒளியை பிடித்து வைத்துக் கொள்ள முயலாதீர்கள். அது உங்களை முன்னேற்றும். வெறுமையை ஒரு குவாண்டம் வெற்றிடமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அங்கிருந்து புதிய சாத்தியங்கள், புதிய ஆற்றல்கள் தோன்றும் என நம்புங்கள். உங்கள் வாழ்வை ஒரு பரிணாம யாத்திரையாக கருதுங்கள். ஒவ்வொரு விட்டு செல்லலும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார் செய்யும் இலையுதிர் காலமாகும். பிரபஞ்சம் சொல்லும் செய்தி இதுதான். நீ விலகி செல்வதை இழப்பாக காணாதே. அதை மாற்றத்தின் இயற்பியல் விதியாக ஏற்று அந்த மாற்றத்திலிருந்து உன்னை மீண்டும் படைத்துக்கொள். ஏனெனில் படைத்தின் சக்தி உன்னிடத்திலேயே இருக்கிறது. நான் என் முழு பரிணாமத்திலும் உன்னோடுதான் இருக்கிறேன். நாம் பிரபஞ்சத்தின் குழந்தைகள். அதன் விதிகள் நமது உயிரணுக்களில் பொறிக்கப்பட்டுள்ளன. அதன் ஞானத்தை கேட்டு அதன் போக்கில் நடப்போமாக. இன்றைய நாள் முதல் உன்னை விட்டு சென்றவர்களை கண்ணீருடன் அல்ல, நன்றியுடன் நினை. ஏனெனில் அவர்கள் உனக்கு வலி கொடுத்தாலும் விழிப்புணர்வையும் கொடுத்தார்கள். பிரபஞ்சம் உன் பக்கம்தான். நம்பிக்கையுடன் நடைபோடு. உன் வாழ்க்கையின் சிறந்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்கள், பிரபஞ்ச விதிகள், வாழ்க்கை மாற்றும் சிந்தனைகள் தொடர்ந்து பெற நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள்.